அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் நம்ம பார்க்க இருக்க தலைப்பு 5 கணவன்மார்களோடு வாழ்ந்த திரௌபதி. இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் தானே? வாங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றதை பார்க்கலாம். அவங்கள பற்றின சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். வாங்க. ஒரு முறை பஞ்சபாண்டவரோட வனவாசத்தின் போது கிருஷ்ணர் அவங்கள போய் சந்திக்கிறாரு. அன்று திரௌபதி பீமனோட சேர்ந்து வாழ துவங்குற நாளாக இருந்தது. பீமனுக்கு சந்தேகம் வந்தது. திரௌபதி எப்படி எல்லா கணவனையும் ஏற்றுக்கொண்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கா? கிருஷ்ணன் முன்னால் பீமனோட முகம் சுருங்கி இருந்தது. கிருஷ்ணர் பீமனை பார்த்ததுமே அவனோட சந்தேகத்தை கெஸ் பண்ணிட்டாரு. திரௌபதியை கண்ணால் பார்த்து சிரித்தார். திரௌபதியும் கிருஷ்ணரை பார்த்து சிரிக்கிறாங்க. பீமனுக்கு கோபம் வந்துடுச்சு. தனிமையில் கிருஷ்ணரை சந்தித்து, கிருஷ்ணா, உனக்கே இது நியாயமா? இவ்வளோ நாள் எனக்கு அண்ணியாக இருந்தவள், எனக்கு தாய் ஸ்தானத்தில் இருந்தவள், இன்று முதல் எனக்கு 1 வருஷத்துக்கு மனைவினா என்னால் எப்படி அதை ஏற்க முடியும்? நீயும் அதை பார்த்து சிரிக்கிற, திரௌபதியும் சிரிக்கிறாளேன்னு கேட்குறான். கிருஷ்ணர் சொல்கிறாரு, பீமா, நடக்கிறதெல்லாம் உன்னை கேட்டு ஒன்றும் நடக்கலை. இதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது தான். என்ன எழுதப்பட்டிருக்கோ அதன்படி நடக்குதுன்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இதில் நீ வருத்தப்படுறதுக்கோ இல்லை துயரப்படுறதுக்கோ எந்த காரணமும் இல்லை. உனக்கு உன் ஆறுதலுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், கேளு அப்படின்னு சொல்கிறாரு. வருடத்துக்கு ஒரு முறை திரௌபதி நள்ளிரவில் தனியாக வெளியில் போவா. பார்த்துருக்குறியான்னு கேட்குறாரு. ஆமாம், பார்த்துருக்குறேன். 1 வருஷம் முடிஞ்சதும் ஒவ்வொரு நள்ளிரவிலும் வெளியே போயிட்டு காலை உதயத்துக்கு முன்னாடி திரும்பி வந்துடுவா அப்படின்னு பீமன் சொல்கிறான். அப்போ திரௌபதி எப்படி இருப்பா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு. பீமன் பதில் சொல்கிறான், அவள் புடம் போட்ட புது பொண்ணை போல ஜொலிப்பா, அவள் முகத்தில் தேஜஸ் சுடர் விட்டு பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்கிறான். பீமா, ஒன்று பண்ணு, இன்னைக்கு நைட்டு, அதாவது இன்று இரவு அந்த மாதிரி திரௌபதி வெளியே போகிறப்ப நீயும் கூடவே போய் பாரு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு திரௌபதி வெளியே போக கிளம்பிட்டாங்க. பீமனும் கிருஷ்ணனும் திரௌபதிக்கு தெரியாமலே அவளை பின்தொடர்ந்து போகிறாங்க. அவங்க இருவரும் மறைஞ்சி இருந்து பார்க்குற வேளையில் தீ மூட்டுறாங்க திரௌபதி. தீயை மூட்டி தானும் அந்த தீயில் விழுகிறாங்க. மனம் பதச்சு பீமன் அவங்கள காப்பாற்ற ஓட முயற்சிக்க தடுத்து கிருஷ்ணர், அங்கே பாரு பீமா அப்படின்னு சொல்கிறாரு. பீமனோட கண்களுக்கு தீக்குள்ள திரௌபதி சாட்சாத் அகிலாண்டேஸ்வரியா, சர்வ உலகத்தையும் காத்து அருள்ற மகா சக்தி அன்னை தன் சுய உருவில் காட்சியளிக்கிறார். திகைச்சு போன பீமனை அழைச்சி புரிய வைக்கிறாரு கிருஷ்ணர். பீமா, நீங்கள் 5வரும் பஞ்சபூதங்கள். அப்படின்னா உங்களை ஆளுற மகா சக்தி திரௌபதி. அவளுக்குள்ள நீங்கள் அடக்கமே அன்றி அவள் உங்களுக்கு அடக்கம் இல்லை. எப்படி இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதங்களையும் வெளிக்காட்டி ஆளுமை செய்யுதோ அதை ஆளுமை செய்யும் சக்தி இவள்லாம். நீங்கள் 5வரும் 5 உங்கள் உடலில் உள்ள ஜீவாத்மா இந்த திரௌபதி. இந்த ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவிடம் ஐக்கியமாகுதோ அப்படி நீங்கள் அனைவரும் அவளுக்குள்ள ஒடுங்குவீங்க. இந்த உண்மைதான் உங்கள் 5வரையும் திரௌபதி மனம் புரிந்ததாக காட்டப்படும் காட்சி. இந்த தத்துவத்தை உணர்ந்தவங்க என்னையே உணர்ந்தவங்களா ஆவாங்க. உனக்கு இந்த உண்மை புரியணும், அதுக்காக இந்த காட்சியை காட்டினேன். இந்த உண்மை உனக்குள்ளே உறைந்து போகட்டும். இவளை விட சிறந்த பத்தினியோ அல்லது கன்னியோ இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நீ கவலை இல்லாமல் உன்னோட கடமையை நீ செய் அப்படின்னு சொல்கிறாரு. இது திரௌபதி ஏற்கனவே ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க சிவபெருமான்கிட்ட.
பஞ்சபூதங்களும் சேர்ந்த மாதிரி உருவத்தில் எனக்கு கணவன் வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுக்காம இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களோட அம்சமாக இறைவன் வந்து அவங்க கேட்ட வரத்தை பூர்த்தி செஞ்சுருப்பார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.